இட் டசன்ட் கோஸ் டு யுவர் சாய்ஸ். ஹலோ, அது உங்கள் விருப்பத்தில் இல்லைங்க, அது அவர் விருப்பத்தில் நடக்கணும். ஸோ நம்ம லைஃப், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை சார்ந்திருக்கிறதுனால, தேவனை சார்ந்திருக்கிறதுனால நம்மளுடைய காரியங்களை நாம் சரியாக அமைக்க வேண்டும். இட் டசன்ட் கோஸ் டு யுவர் சாய்ஸ். ஹலோ, அது உங்கள் விருப்பத்தில் இல்லைங்க, அது அவர் விருப்பத்தில் நடக்கணும். ஆமென். அப்போ அவர் விருப்பத்தில் நடந்தால் அங்கே ஆர்கியூமெண்ட் வராது, அங்கே டிஸ்அக்ரிமெண்ட் வராது. ஏன்னா அது யாருக்கு செய்கிறோம்? ஆண்டவருக்கு செய்கிறேன். ஆமென். உங்கள் இந்த 2024 உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைச்சிருக்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷம் இன்னும் அதிகமாக நான் உங்களை நேசிக்க போகிறேன், இன்னும் அதிகமாக உங்களுக்காக வாழ போகிறேன், உங்களுக்கு அதிகமாக நான் இன்னும் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் ரெசல்யூஷன்ஸ் வந்திருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் அதை மனுஷனுக்கு செய்யாமல் யாருக்கு செய்யணுமா? அவருக்கு நீங்கள் செய்கிறத நினச்சி தான் எல்லாத்துக்கும் செய்யணும். அவருக்கு நீங்கள் செய்கிறத நினச்சி தான் எல்லாருக்கும் செய்யணும். சம்பளம் போட்டு காசு உங்கள் சம்பளத்துலேருந்து பெற்றோருக்கு உங்கள் காசு கொடுத்தா கூட அதை நீங்கள் என்ன சொல்லணும்? நான் ஆண்டவருக்காக தான் செய்கிறேன். வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் இது நான் யாருக்காக செய்கிறேன்? ஆண்டோடைய பேரில் தான் செய்கிறேன். டூ இட் அஸ் டு த லார்ட். இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனுக்கு டூ இட் இன் த நேம் ஆஃப் த லார்ட். அப்போ காணிக்க கொடுத்தாலும் என்னது? காணிக்க கொடுத்தாலும் அவர் நாமத்தில் தான் கொடுக்கணும். ஆமென். நீங்கள் உங்கள் தசமபாகங்களை ஒதுக்கி ஆண்டவருக்கு உங்களுடைய வருமானத்திலேருந்து கொடுக்கக்கூடிய பணத்தொகைகளை கொடுக்கும்போது தான் அதை சொல்லணும், இதையும் நான் உங்களுக்கு உங்கள் நாமத்தில் தான் கொடுக்குறேன். ஆமென். ஆமென்.